ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். நடுவில் கொஞ்ச நாளா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு உடம்பு சரியில்லாதால வீடியோஸ் என்னால போட முடியல. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வீடியோஸும் உங்களுக்கு அப்டேட்ஸும் வந்துகிட்டே தான் இருக்கும். நாம வந்து இப்ப கம்மிங் தசராக்காக வந்து ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணலான் இருக்கோம். உங்களுக்கு நாளைக்கு வந்து ஆஃபர் டீடைல்ஸ் கிடைச்சிரும். அதுக்கான வீடியோவும் போஸ்ட் ஆயிடும். சரிங்களா? ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க. சேனல் அதுக்காக நீங்க என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து விதையெல்லாம் வந்து கொஞ்சம் போட்டு வச்சிருந்தோம். அதெல்லாம் எந்த அளவுக்கு முளைச்சு வந்திருக்கு, எது எது வந்து ஹீல்டு கொடுக்குற ஸ்டேஜ்ல இருக்கு அப்படிங்கறது இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பயோஃபார்ம்ல நிறைய சீட்ஸ் வந்து ஆடிப்பட்டதப்ப போட்டிருந்தோம் இல்லைங்களா, அதெல்லாம் எப்படி வளர்ந்துருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதில் கொஞ்சம் வெண்டை, தக்காளி, கொத்தவரை நாற்று நிறைய அப்படியே இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கத்திரி, வெண்டைலாம் கொஞ்சம் நல்லாவே வளர்ந்து பூ எடுத்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் ஒரு 4-5 தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா பலாப்பழம் சீசன் போது பலாப்பழம் வாங்கி சாப்பிட்டுட்டு அந்த கொட்டையிலே முளைப்பு வந்திருந்தது. நல்லா முளைச்சி வேறு வெளியே வந்ததால் அதை அப்படியே நட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா நட்டு வச்சது தான். அது அழகாக வளர்ந்துருக்கு பாருங்கள். 1 2 3 4 5 செடி வந்து பலா செடி அழகாக முளைச்சி வந்திருக்கு. தக்காளியும் ஒரு 3-4 செடியும் நான் நட்டு வச்சது நல்லா வளர்ந்துருக்கு. நான் கொஞ்ச நாளாக வந்து பார்க்கல. ஸோ நானே இப்போ தான் வந்து பார்க்குறேன். கொடி சூப்பராக ஏறி இருக்குது. பீக்கங்காய் ப்ளஸ் பூசணிக்காய் கொடி சூப்பராக ஏறி இருக்குது. ரெண்டுமே நல்லா ஏறி இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த மிளகா செடி ஒரு 1.5 வருஷமாக எங்கிட்ட இருக்குது. அந்த பெரிய மிளகா செடியும் இதையும் நல்லா ஹீல்டு கொடுத்துக்கிட்டு இருக்குது. அது ரெண்டுமே நாங்கள் தான் பெருசாக அதை வந்து பறிக்கிறதில்ல. அதுவே காய்ச்சி நல்லா பழுத்துருது. இந்த மாங்கன்னும் நல்லா துளுத்து வந்திருக்கு. ஸோ ஓவராலாக சூப்பராக இருக்குது. நான் வச்ச செடிகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கு. வெண்டெல்லாம் நல்லா பறிக்க ஆரம்பித்தாச்சு. நல்லா பிஞ்சு விட ஆரம்பிச்சிருச்சு பாருங்களேன். ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கொஞ்சம் உங்களுக்கு கொடுத்தது போக மீதி வந்து நல்லா செடி வச்சு வளர்ந்துக்கிட்டு இருக்கு. இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய டெரஸ் கார்டனையும் கொஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதையுமே ரெடி பண்ணி சீடு போட்டு வளர்ந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம இன்னொரு வீடியோவில் சூப்பராக மீட் பண்ணலாம். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் மோஸ்ட்லி கேப் இல்லாமல் நான் வீடியோ அப்டேட் பண்ண ட்ரை பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா குரூப் வந்து க்ரியேட் பண்ணி கஸ்டமர்ஸ் ஆட் பண்ணிக்கிட்டு இருந்தோம். அந்த ஒர்க்குமே அப்படியே கொஞ்சம் பெண்டிங்கில் நின்றுச்சு. இதுக்கப்புறம் அதை வந்து நான் மூவ் பண்ணிக்கிட்டு இருப்பேன். நீங்கள் வந்து கஸ்டமர்ஸ் டேரெக்டாக பர்ச்சேஸ் பண்ண வர்றவங்க நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ரெண்டுத்துலேயுமே லிங்க் இருக்கும். யூடியூப்லேயும் லிங்க் இருக்கும். நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் குரூப்பில். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.